ஹாய் ஆல், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நீங்கள் இதுதான் நம்ம சேனலில் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி பார்த்துட்டு இருக்கீங்கன்னா லைக் அண்ட் ஷேர் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா பர்பிள் ஹால் தான் பார்க்க போகிறோம். ரொம்ப நாள் கழிச்சு. ஆக்சுவலாக இது வந்து நான் எப்போ வாங்கினேன்னா February 14th அன்னைக்கு இது வேலண்டைன்ஸ் டேவோட ஆஃபர் போயிட்டு இருந்துச்சு. அந்த ஆஃபரில் கொஞ்சம் ப்ராடக்ட்ஸ் வந்து நான் வாங்கியிருந்தேன். அதை வாங்கி 2 months கழிச்சு இப்போதான் வந்துட்டு எனக்கு வீடியோ எடுக்கிறதுக்கு டைம் கிடச்சிருக்கு. ஸோ இன்னும் நான் வந்து பிரிக்கவே இல்லை, ஓப்பனே பண்ணல. சில ப்ராடக்ட்ஸ் மட்டும் என் ஃப்ரெண்ட் வந்து ஆல்ரெடி வந்து கொஞ்சம் வந்து ஆர்வ கோளாறுல கொஞ்சம் வந்து பிரிச்சுட்டாங்க. பட் நிறைய ப்ராடக்ட்ஸ் வந்து நான் இன்னும் ஓப்பன் பண்ணாமே வச்சிருக்கேன், யூஸ் பண்ணாமே வச்சிருக்கேன். ஸோ அதை வந்து உங்க முன்னாடி காட்டிட்டு அதுக்கப்புறமா வந்துட்டு ஓப்பன் பண்ணிக்கலாம் அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோ. 2 months கழிச்சு எடுக்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா எம்கெஃபைன்லேருந்து ஃபேஸ் சீரம் எடுத்திருந்தேன். வைட்டமின் சி 15%, கெஃபைன் 1%, க்ரீன் டீயும் இருக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா குட்டி பாட்டில் 3 ml தான். இதில் ப்ராடக்ட் இல்லை. ஏன்னா நான் என் ஹஸ்பண்ட் வந்து திட்டி எடுத்து யூஸ் பண்ணு, அது எக்ஸ்பைரி டேட்டே முடிஞ்சிடும் போல நீ வீடியோ எடுத்துட்டு யூஸ் பண்ணுறதுக்குள்ள அப்படின்னு சொல்லி திட்டி நான் யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஸோ ப்ராடக்ட் வந்து எடுத்துட்டேன். அது இங்கே எங்கேயோ வச்சிருக்கேன், எங்கே இருக்குன்னு தெரியல. பட் இதே ப்ராடக்ட் வந்து இன்னொன்று இருக்கு. ஸோ அதை நான் காட்டுறேன். அந்த ப்ராடக்டை வந்து எடுத்து காட்டுறேன் கண்டிப்பாக. இது வந்து வெறும் பேக்கெட் மட்டும்தான் இருக்கு. ப்ராடக்ட் வந்து எடுத்து யூஸ் பண்ணிட்டேன். ரொம்ப சின்னது தான், 3 ml தான் இருக்கும். ஸோ அதனால எனக்கு தெரிஞ்சு ஒரு 1 week யூஸ் பண்றேன்னு நினைக்கிறேன். ஆல்மோஸ்ட் காலி ஆக போகுது. இன்னும் ஒரு 2 times யூஸ் பண்ணலாம், அவ்வளோதான் இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் ப்ராடக்ட் இது. செகண்ட் ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா டர்ம் டாக்ல இருந்து எடுத்திருந்தேன். இது வந்து ஃபேஸ் சீரம் தான். ஆக்சுவலாக இதுக்கு வந்து நிறைய ஃப்ரீ ப்ராடக்ட் வந்துச்சு. நான் February 14 வாங்கினேன்னு சொன்னேன் இல்லையா. ஸோ அதுக்கு வந்து ஆஃபர் நிறைய போயிட்டு இருந்ததால எனக்கு நிறைய ஃப்ரீ ப்ராடக்ட்ஸ் வந்துச்சு. ஸோ இதுக்குமே ஒரு ஃப்ரீ ப்ராடக்ட் வந்தது. பட் ஃப்ரீ ப்ராடக்ட்ஸ் எல்லாமே நான் லாஸ்ட்ல காட்டுறேன். அப்போதான் எனக்கு எவ்வளோ ஃப்ரீ ப்ராடக்ட் வந்துச்சு, நான் எவ்வளோ லக்கின்னு உங்களுக்கு தெரியும். ஏன்னா அந்த டைம்ல வந்துட்டு நான் எக்ஸ்பெக்டே பண்ணாம நிறைய ஃப்ரீ ப்ராடக்ட்ஸ் கிடைச்சிச்சு. ஸோ அதனால நான் அதை லாஸ்ட்டை காட்டுறேன். இது வந்து இன்னும் யூஸே பண்ணல. என் ஹஸ்பண்ட்காக வாங்கினேன் இதை நான். பட் இன்னும் அவர் யூஸ் பண்ணவே இல்லை. அவர் ஒரு நாளும் என்னமோ யூஸ் பண்ணாரு, அதுக்கப்புறம் யூஸே பண்ணல. ஸோ அதனால ஆல்மோஸ்ட் ஃபுல் பாட்டில் இருக்கு. நெக்ஸ்ட் ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா எது ஃப்ரீயா வந்தது, இதுதான் பிரச்சனை. 2 மாசம் கழிச்சு எடுத்தா எது ஃப்ரீயா வந்துச்சு, எது நான் வாங்கினேன்னு எனக்கு தெரியல. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா NYBல இருந்து காஜல் எடுத்திருந்தேன். இது வந்து ட்வின் பேக்கு. ஸோ 2 இருக்கும். ஆனா இப்போ 2 இருக்காது. ஏன்னா ஒன்று நான் யூஸ் பண்ணிட்டேன் ஆல்ரெடி. ஒன்று வந்து பேக் பிரிக்காம புதுசா அப்படியே இருக்கு. NYBல இருந்து த பிக் ஆப்பிள் ஆஃப் மை ஐ அப்படின்ற ஒரு காஜல், கோல் காஜல். இது வந்து வாட்டர் ப்ரூஃப் கூட அப்படின்னு சொல்லி போட்டிருந்துச்சு. நான் எடுத்து யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன், நல்லா தான் இருக்கு. இது இன்னும் பிரிக்கல, கவர் போட்டுருது. பிரிச்சு வேணா காட்டவா? எனக்கு தெரிஞ்சு இதுல வாங்கினதுல நான் ஒரு 2-3 ப்ராடக்ட் தான் யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். அதுவும் எல்லாரும் திட்டி யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிருக்கேன். அது வந்து எக்ஸ்பைரி டேட்டே முடிஞ்சிடும், நீ யூஸ் பண்ணி அது காலி பண்றதுக்குள்ள ஒழுங்கா யூஸ் பண்ணு அப்படின்னு சொல்லி எல்லாரும் சொல்லி நான் உங்க முன்னாடி பிரிச்சு காட்டணுன்றதுக்காக நான் யூஸே பண்ண வச்சிருந்தேன். எல்லாரும் திட்டினதால நான் ஒரு 2-3 ப்ராடக்ட் மட்டும் எடுத்து யூஸ் பண்ணிட்டேன். பேலன்ஸ் எல்லாமே வந்து பிரிக்காம அப்படியே தான் இருக்கு. ஆர்வ கோளாறுல நான் சொன்ன மாதிரி என் ஃப்ரெண்டு கொஞ்சம் வந்து ஓப்பன் பண்ணி பார்த்துட்டாங்க. பரவாயில்ல, நான் கொஞ்சம் ஓப்பன் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஓப்பன் பண்ணி பார்த்துட்டாங்க. பட் அதுவுமே நான் இன்னும் யூஸே பண்ணல, அப்படியே தான் இருக்கு. ரொம்ப நாள் ஆனதால பிக்க கூட வரல, அது கூட கஷ்டமா இருக்கு. என்ன பண்றது? இதுதான் மூடி தனியா வந்துச்சு. இதுதான் அந்த காஜல். சரிதான். இது ஆக்சுவலா யூஸ் பண்ணி பார்த்துட்டேன் நான். ரொம்ப நல்லா இருக்கு, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஸோ இது வந்து வாங்கின ப்ராடக்ட். ட்வின் பேக் வந்து வாங்கினது. இது டோட்டலாவே அரௌண்ட் வந்து நான் செலவு பண்ணது பார்த்தீங்கன்னா 1311 rupees வந்து நான் பே பண்ணியிருந்தேன், டோட்டலா எல்லாத்துக்கும் சேர்த்து. அடுத்த ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப பிடிச்ச என்னோட ஃபேவரட் பேக், டாட் அண்ட் கீயோட மாய்ஸ்சரைசர்.
இது வந்து ஆக்சுவலா ஆஃபர்ல இருந்தது. இது நான் ரொம்ப நாளா வந்து கார்ட்ல போட்டு வச்சிருந்தேன் வாங்கணும் வாங்கணும் சொல்லி. பட் ஆனா வந்து இதுவே வந்து 550 என்னமோ வந்ததுன்றதால நான் வாங்கல. பட் ஆஃபர்ல நான் 400 அரௌண்ட் அந்த ரேஞ்ச்ல எடுத்திருந்தேன். இது வந்து எனக்கு எவ்வளவு பிடிச்சிருந்துச்சுன்னா, நான் வந்து ஃபர்ஸ்ட் ட்ரையல் பேக் வாங்கி யூஸ் பண்ணி பார்த்தேன். சின்னது ப்ளூ கலர். இதுல ஒரு கதை இருக்கு, நான் சொல்றேன். ட்ரையல் பேக் வந்து ப்ளூ கலர் ஒன்று வந்து வாங்கி யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். அது வந்து சேம் டாட் அண்ட் கீயோடது ப்ளூ கலர் பேக். அது என்ன போட்டுருந்துச்சு எனக்கு சரியா ஞாபகம் இல்லை. சின்னது வாங்கி யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, சூப்பரா இருந்தது, ரொம்ப நல்லா இருந்தது. பட் என் ஃப்ரெண்டுன்னு ஒருத்தி இருக்கா பாத்தீங்களா, அவ வந்து என்ன சொன்னான்னா, நான் அந்த ப்ளூ யூஸ் பண்ணிட்டு இருக்கும்போது ஆரஞ்சு வாங்குங்க, ஆரஞ்சு ரொம்ப நல்லா இருக்கு அப்படி சொன்னாங்க. சரி ஓகே சொல்லிட்டு நான் அவ பேச்ச நம்பி ஆரஞ்சு வாங்கிட்டேன். இப்படிதான் இருக்கு. நல்லா செம்ம, எப்படி சொல்றது, அந்த ப்ளூ ஆக்சுவலா பாத்தீங்கன்னா ரொம்ப நல்லா கிரீம் பேஸ்ல இருக்காது, நல்லா அப்படியே வாட்டரி பேஸ்ல இருக்கும். அப்படியே தேய்ச்ச உடனே அப்படியே ஃபுல்லா வந்து அப்சர்வ் ஆயிடும், அந்த மாதிரி இருக்கும். இதுவுமே அந்த மாதிரி தான் இருக்கு. பட் கொஞ்சம் அதை கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் திக்னஸ் கூட இருக்கு. அவங்க வந்து என்ன சொன்னாங்கன்னா, இந்த மாதிரி நீ வந்து ஆரஞ்சு வாங்கு, அது ரொம்ப நல்லா இருக்கு, நான் அதான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்ப எனக்கு சொன்னாங்க. எப்போனா நான் ப்ளூ யூஸ் பண்ணிட்டு இருக்கும் போது அந்த ஆரஞ்சு நல்லா இருக்கு அப்படி சொன்னாங்க. சரி ஓகே, இந்த புள்ளதான் சொல்லுச்சு ஆரஞ்சு நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு ஆரஞ்சு வாங்கினதுக்கு அப்புறம் கொஞ்ச நாள்ல வந்து அந்த மேடம் வீட்டுக்கு வந்தாங்க. அந்த மேடம் தான் இந்த பேக் பிரிச்சது. இந்த சீல் பாத்தீங்களா பிரிஞ்சிருக்கு, அவங்கதான் பிரிச்சாங்க. அவங்க வந்து ஓபன் பண்ணிட்டு என்ன சொல்லிட்டாங்க, அவங்கதான் சஜஸ்ட் பண்ணதே இதை வாங்க சொல்லி. ஓபன் பண்ணிட்டு என்ன சொல்லிட்டாங்க, இதை விட ப்ளூ நல்லா இருக்கு, நீ ப்ளூ ட்ரை பண்ணிருக்கலாமே அப்படி சொன்னாங்க. எனக்கு செம கோவம் புடிச்சு நல்லா திட்டி விட்டு, நான் ஃபர்ஸ்ட் ப்ளூ தான் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன், உன்னால தான் நான் ஆரஞ்சு வாங்கினேன் அப்படின்னா அவ யோசிக்கிறா, ஐயோ நானா சொன்னேன் அப்படி சொல்லிட்டு. அப்புறம் நல்லாதான் இருக்கும், கொஞ்சம் ஸ்மெல் தான் இதுவா இருக்கும், மற்றபடி நல்லாதான் இருக்கும், நீ யூஸ் பண்ணி பாரு அப்படின்னு சொல்லிட்டு எஸ்கேப் ஆயிட்டா. ஆக்சுவலா அவங்க சொல்லிதான் நான் இந்த ஆரஞ்சு வாங்கினேன். இந்த மாதிரி உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் உங்களை ஒண்ணு வாங்க சொல்லிட்டு கடைசியில நான் எங்க வாங்க சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்கன்னா உங்களுக்கு எவ்வளவு வேண்டாகும். அந்த மாதிரி இருந்துச்சு எனக்கு. ஆக்சுவலா இதுவுமே நல்லா இருக்கு. பட் ஆரஞ்சு ஸ்மெல் நல்லா ஆரஞ்சு ஸ்மெல் வருது. ஸோ அந்த ஸ்மெல்னால அவளுக்கு அந்த இது பிடிக்கலன்னு நினைக்கிறேன் யூஸ் பண்றதுக்கு. பட் எனக்கு ஓகே தான், நல்லா தான் இருந்துச்சு. ஸ்மெல் நல்லா இருக்கு, டெக்ஸ்சரும் கொஞ்சம் அதே மாதிரி தான் இருக்கு. ஸோ அதனால எனக்கு ஓகே தான், நான் அதுவே யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு வாங்கிட்டு என்ன பண்றது, யூஸ் பண்ணாம இருக்க முடியாதுல்ல, சரி நான் இதே யூஸ் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட சொல்லிட்டேன். நெக்ஸ்ட் ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா மாஸோட செட்டிங் பவுடர் வாங்கியிருந்தேன். மாஸ் இப்போ வந்து கொஞ்சம் நாளா வந்து மாஸோட ப்ராடக்ட்ஸ் எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நான் ஆல்ரெடி யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஓரளவுக்கு எப்படி சொல்றது, நல்லாவே இருக்கு ஓரளவுக்கு. நார்மல் டெய்லி யூஸ்க்குலாம் சூப்பராக இருக்கும். ஸோ அதனால மாஸோட டிரான்ஸ்லூசன்ட் பவுடர் வாங்கியிருந்தேன். ஸோ இது வந்து அடுத்த ப்ராடக்ட். இது ஆக்சுவலா டிரான்ஸ்லூசன்ட் பவுடர் தான், ஒயிட் கலர்ல இருக்கும். நார்மலா நம்ம மேக்கப் முடிச்சுட்டு செட் பண்றதுக்காக யூஸ் பண்ற ப்ராடக்ட் தான். ஆல்ரெடி ஓபன் பண்ணிட்டேன் சீல். இது ஓபன் பண்ணி நான் யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஸோ அதனால ஓப்பன்ல இருக்கு. ஆக்சுவலா இதுல இந்த வீடியோ எடுக்கிறதுக்கு முன்னாடி நான் வந்து இந்த ப்ராடக்ட்லாம் தேடி எடுக்கிறதுக்கே கஷ்டமாயிடுச்சு. எதை எங்க வச்சேனே தெரியல. கொஞ்சம் ப்ராடக்ட்ஸ் 2-3 ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். அப்புறம் வந்து சில ப்ராடக்ட்ஸ் ஓப்பனே பண்ணல. சில ப்ராடக்ட்ஸ் இவ வந்து ஓப்பன் பண்ணி வச்சுட்டு போயிட்டா. ஸோ எது எங்க இருக்கு, எது ஃப்ரீ ப்ராடக்டா வந்தது, எது நான் வாங்கினேன் அப்படிங்கிறதே எனக்கு தெரியல. அந்த நிலைமைக்கு வந்து ஆயிடுச்சு இந்த வாட்டி. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா டாக்ல இருந்து அண்ட்ராம் ட்ரீட்மெண்ட் சொல்லி இப்போ நிறைய பேர் வந்து, இப்போ இல்லை நான் எடுத்த டைம்ல நிறைய பேர் வந்து யூஸ் பண்ணி ரிவ்யூ சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ நானுமே வந்து யூஸ் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு ரிவ்யூ சொல்லலாம் அப்படின்றதுக்காக இதை எடுத்தேன். இதை நான் இன்னும் சீல் ஓப்பனே பண்ணல ஓகேங்களா. இதை வந்து நான் ஓப்பன் கூட பண்ணாமல் வச்சிருக்கேன் அப்படியே. அதனாலதான் ஸோ சாரி. இது நான் உங்களுக்கு உங்க முன்னாடிதான் ஃபர்ஸ்ட் ஓப்பன் பண்ணேன். ஸோ இப்படிதான் இருக்கு பேக்கேஜிங். யூஸ் பண்றதுக்கும் ஈஸியா இருக்கும், ஸ்ப்ரே மாதிரி தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நெக்கு சுத்திலாம் நிறைய பேருக்கு டார்க்னஸ் இருக்கும், எனக்குமே இருக்கு. ஸோ அதனால நான் அந்த நெக் ஏரியால வந்து யூஸ் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு பார்க்கறதுக்காக தான் வாங்கினேன் மெயினா. அவ்வளவுதான் நான் வாங்கின ப்ராடக்ட் வந்து முடிஞ்சு போச்சு. இப்போ ஃப்ரீ கிஃப்ட்ஸ் பார்க்கலாம். வாங்கின ப்ராடக்ட் வந்து எத்தனைன்னு பார்த்தீங்கன்னா, 1 டாட் அண்ட் கியோடது, அப்புறம் 2வது இது, அப்புறம் 3வது வந்து காஜல்,
4th வந்து இந்த மாஸோட செட்டிங் பவுடரு, 5th வந்து அந்த சாலிசிலிக் ஆசிடோட சீரம். இது 5 தான் நான் வந்து காசு கொடுத்து வாங்கினேன். இது 5 சேர்த்து 1311 rupees. ஓகேவா? இதுக்கு ஃப்ரீயா வந்த ப்ராடக்ட் நான் காட்டுறேன். இன்னொன்னு வாங்கினேன். இன்னொன்னு வந்து 6th இது ஒன்னு வாங்கியிருந்தேன். ஸோ 6 ஐட்டம்ஸ் வந்து டோட்டலா வாங்கியிருந்தேன். ஓகேவா? இதுக்கு ஃப்ரீயா வந்த ப்ராடக்ட்ஸ் வந்து இப்போ நான் காட்டுறேன் என்னென்னு சொல்லி. டர்ம்டாக்கோட அந்த ஃபேஸ் சீரம்க்கு இந்த ஃபேஸ் சீரம் வந்து ஃப்ரீயா வந்துச்சு. இது வந்து நின்னாசிமைடோட ஃபேஸ் சீரம். இதுவும் வந்து ஓபன் பண்ணல. இது வந்து நான் அந்த சீரம் வந்து என் ஹஸ்பண்டுக்கும் இந்த சீரம் நான் எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். பட் அவரும் வந்து அதை யூஸே பண்ணல. சும்மாவே ஒரு நாள் 2 நாள் யூஸ் பண்ணிட்டு அப்படியே வச்சிருக்காரு. ஓபன் பண்ணி அப்படியே இருக்கு. இது நான் இப்பதான் ஓபனே பண்றேன். இது வந்து ஃப்ரீ ப்ராடக்ட் குட்டி. நெக்ஸ்ட் ஃப்ரீ ப்ராடக்ட் பாத்தீங்கன்னா, ஃப்ரீ ப்ராடக்ட் தான் நிறைய இருக்கும் ப்ராடக்டை விட. ஏன்னா நான் வந்து சொன்ன மாதிரி ஆஃபர்ல வாங்கியிருந்தேன்ல, ஸோ அதனால நிறைய ஃப்ரீ ப்ராடக்ட் கிடைச்சிச்சு. லக்கியா ஒரு சில ப்ராடக்ட்டும் கிடைச்சது, அதுவும் உங்களுக்கு காட்டுறேன். அடுத்து வந்து இந்த எம்கேஃபேனோட பாடி பட்டர் கிடைச்சிச்சு ஃப்ரீயா. பாடி பட்டர் வந்து இது வரைக்கும் நான் யூஸே பண்ணதில்லை. எப்படி இருக்கும் எனக்கு தெரியல. நீங்க யாராச்சும் யூஸ் பண்ணிருந்தீங்கன்னா எனக்கு எப்படி இருக்கும்னு சொல்லுங்க. நானும் யூஸ் பண்ணி பார்த்துட்டு வேணா உங்களுக்கு எப்படி இருக்கு சொல்றேன். ஸ்மெல் சூப்பரா இருக்கு. ஓபன் பண்றதுக்கு முன்னாடியே ஸ்மெல் செம்மையா இருக்கு. சூப்பரா இருக்கு. ஃபேர் அண்ட் லவ்லியும் கொக்கோவும் கொஞ்சம் கலந்த மாதிரி இருக்கும்ல, அந்த மாதிரி ஸ்மெல் வருது. நல்ல ஸ்மெல், செம்மையா இருக்கு. டெக்ஸ்சர் நல்லா அப்படியே தொட்டோன்னே அப்படியே கரையிற மாதிரி இருக்கு. பட்டர் மாதிரி இருக்கு. அதுக்குதான் அந்த பாடி பட்டர்னு நேம் வச்சுக்காங்க போல. அதே மாதிரி பட்டர் மாதிரியே இருக்கு. சூப்பரா இருக்கு. அடுத்த ஃப்ரீ ப்ராடக்ட் பாத்தீங்கன்னா, அக்வாலாஜிக்கால இருந்து மாய்ஸ்சரைசர். எத்தனை மாய்ஸ்சரைசர் நான் வாங்குவேன்னு எனக்கு தெரியல. 20 grams. ஸோ ஃப்ரீயா கொடுத்துருக்காங்க. இதுவும் வந்து என் ஃப்ரெண்ட் வந்து ஓபன் பண்ணிட்டா, அதனால ஓபன் ஆயிருக்கு. பட் ஆனா யூஸ் பண்ணல இன்னும். இது வந்து ஒயிட் கிரீம் மாதிரி தான் இருக்கு. பட் ஆனா டெக்ஸ்சர் வந்து நல்லா இருக்கு. கிரீம் டெக்ஸ்சர்ல இல்ல, ஒயிட்டா இருக்கு. பட் ஆனா கிரீம் டெக்ஸ்சர்ல இல்ல, நார்மல் அந்த வாட்டர் பேஸ்ட் மாய்ஸ்சரைசர் அந்த மாதிரி தான் இருக்கு. ஸோ இதுவுமே நான் வந்து யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவேன்னு நினைக்கிறேன். அடுத்து வந்து இந்த குட் வைப்ஸோட ஹைட்ரேட்டிங் க்ளோ ஃபேஸ் சீரம், ரோஸ் ஹிப்போடது. இதுவுமே வந்து ஃப்ரீயா வந்ததுதான். ஆல்மோஸ்ட் காலி. இது நான் யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன், அதனால அது காலி ஆயிடுச்சு. கொஞ்சம் தான் இருக்கு. அந்த எம்கேஃபேனோட ஃபேஸ் சீரம் சொன்னேன் இல்லையா, அதுக்கு வந்து இது ஃப்ரீயா வந்தது. ஒன்னு வாங்கினா ஒன்னு ஃப்ரீ. ஆக்சுவலா ஒன்னு வாங்கினா 2 ஃப்ரீன்னு வந்தது. பட் வந்து ஒண்ணுதான் எனக்கு ஃப்ரீயா வந்துச்சு. அந்த ஒன்னுத்துக்கு +1 தான் வந்தது. நான் நினைச்சேன் என்னை ஏமாத்திட்டாங்க, ஒரு ஃப்ரீ ப்ராடக்ட் வரவே இல்லை அப்படின்னு சொல்லி நினைச்சேன். பட் ஆனா நடந்தது வேற. நினைச்சது வேற, நடந்தது வேற. ஏன் அப்படின்றத நான் உங்களுக்கு லாஸ்ட்ல வீடியோட எண்ட்ல சொல்றேன். இது வந்து அந்த எம்கேஃபேனோட ஃபேஸ் சீரம். நான் சொன்னல ரொம்ப குட்டி பாட்டில், அதனால நான் 1 week யூஸ் பண்ணி ஆல்மோஸ்ட் காலி ஆயிடுச்சுன்னு சொல்லி இவ்வளவுதான் இருக்கு அந்த பாட்டில். அதுலயே வந்து கொஞ்சம் இவ்வளவுதான் இருக்கும்னு நினைக்கிறேன். 3 ml தான். எவ்வளவு வரும்? அவ்வளவுதான் வரும். நெக்ஸ்ட் ஃப்ரீ ப்ராடக்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா, குடுக்கறதாவும் குடுக்குறீங்க, வேற பாட்டிலா வேறையாவது குடுக்கலாம்ல. அதே டாட் அண்ட் கீயோட அதே இது வந்து நான் இன்னும் சீல் ஓபன் பண்ணல. அதே டாட் அண்ட் கீயோட அதே சேம் மாய்ஸ்சரைசரோட சாம்பிள் பேக், குட்டி பேக். நான் ஃபர்ஸ்ட் ப்ளூ யூஸ் பண்ணிட்டு இருந்தேன்னு சொன்னேன் இல்லையா, ப்ளூ கலர் பாட்டில், அதோட சேம் குட்டி பேக். அது இதே சைஸ்ல தான் நான் ப்ளூ வந்து யூஸ் பண்ணிட்டு இருந்தேன் ஃபர்ஸ்ட். அப்புறம் இந்த மேடம் சொன்னாங்கன்னு ஆரஞ்சு வாங்கினேன். இந்த பேக் தான் ப்ளூ ஃபர்ஸ்ட் யூஸ் பண்றேன். அந்த டாட் அண்ட் கீயோட மாய்ஸ்சரைசருக்கு இந்த டாட் அண்ட் கீயோட மாய்ஸ்சரைசர் ஃப்ரீயா கிடைச்சிச்சு எனக்கு. கொடுக்கறதான் கொடுக்குறீங்க, வேற ஏதாவது கொடுத்தா நாங்க ட்ரை பண்ணுவோம்ல. பிங்க் இருக்கு, அதை கொடுத்துருக்கோம். பிங்க் இல்ல, பிங்க் மாய்ஸ்சரைசர் இல்லைன்னு நினைக்கிறேன், அது லிப் மாஸ்க் ஏதோ நினைக்கிறேன்.
வேற ஏதாவது கொடுத்துருந்துருக்கலாம், சரி கொடுக்கல விடுங்க. நெக்ஸ்ட் ஃப்ரீயா வந்தது பாத்தீங்கன்னா, எதுக்கு ஃப்ரீயா வந்துச்சு, அந்த டர்ம் டாக்கோட அந்த அண்ட்ரம் ட்ரீட்மெண்ட்டுக்கு ஃப்ரீயா வந்தது வந்து இது வந்து எம்கெஃபைனோட ஃபேஸ் வாஷ் ஃப்ரீயா வந்துச்சு. ஓகேங்களா. இந்த ஃபேஸ் வாஷ் கூடயே இன்னொரு ப்ராடக்ட் ஃப்ரீயா வந்தது. ஆனா என்னன்னா, நான் சொன்னல இந்த எம்கெஃபைனோட இதுக்கு வந்து 2 ஃப்ரீ வரணும், பட் ஆனா ஒண்ணுதான் வந்தது, இன்னொன்னு வரல அப்படி சொல்லிட்டு அதுக்கு பதிலா இதுவும் அந்த இன்னொரு ப்ராடக்டும் ஃப்ரீயா வந்திருக்கு. இது ஒண்ணு வரதுக்கு பதிலா இதுல 2 வந்து ஃப்ரீயா வந்திருக்கு. ஆக்சுவலா ஃப்ரீயா வர வேண்டியது பாத்தீங்கன்னா அது இல்ல அப்படின்றதுக்காக இது கொடுத்துருக்காங்க, ஓகே. பட் இதே சைஸ்ல தான் அந்த இன்னொரு ப்ராடக்டும் கொடுத்துருக்கணும். இது வந்து எம்கெஃபைனோட ஃபேஸ் வாஷ். ஸோ இதே மாதிரி மாய்ஸ்சரைசர் அவங்க கொடுத்துருக்கணும். பட் ஆனா எனக்கு வந்து அன்னைக்கு என்ன லக்குன்னு தெரியல, எனக்கு வந்த ப்ராடக்ட் பாத்தீங்கன்னா இது ஃப்ரீயா வந்துச்சு. இந்த ஃபேஸ் வாஷ் சைஸ்ல வர வேண்டிய மாய்ஸ்சரைசருக்கு பதிலா இந்த மாய்ஸ்சரைசர் ஃப்ரீயா கொடுத்துட்டாங்க. நான் எதிர்பார்க்கவே இல்லை, இத்தனோண்டு பாட்டில் கொடுக்கறதுக்கு பதிலா அவங்க இவ்வளவு பெரிய மாய்ஸ்சரைசர் ஃப்ரீயா கொடுப்பாங்க நான் எக்ஸ்பெக்டே பண்ணல. நான் வந்ததுக்கு அப்புறமா யோசிக்கிறேன், நான் ஃபர்ஸ்ட் அந்த இது பார்த்துட்டு ஒண்ணுதான் வந்திருக்கு, இன்னொன்னு கொடுக்காம ஏமாத்திட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைச்சேன். பட் அதுக்கப்புறமா இது பார்த்த உடனே எனக்கு ஒண்ணுமே புரியல, இது நான் ஆர்டரே பண்ணல, இது எங்கன்னு வந்துச்சு அப்படின்ற மாதிரி இருந்தது. பட் இது நான் ஆர்டரே பண்ணல, இது ஃப்ரீயா வந்த ப்ராடக்ட் தான். எனக்கு செம்ம ஹாப்பி, அன்னைக்கு ஜாலியா இருந்துச்சு. எப்பா இவ்வளவு பெரிய ப்ராடக்ட் ஃப்ரீயா கொடுத்துருக்கீங்களாடா அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா அதுக்கேத்த மாதிரி இது சூப்பரா இருக்கு, ரொம்ப நல்லா இருக்கு. அப்படியே இப்படி பண்ணீங்கன்னா அப்படியே ஊத்திரும், அந்த அளவுக்கு இருக்கு. செம்ம அப்படியே லிக்விடா அப்படியே வருது, தெரியுதா, டிராப் ஆகுது அப்படியே, அவ்வளோ சூப்பரா இருக்கு. செம்ம லிக்விடா இருக்கு, அப்படியே காஃபி வாசனை வருது, ஸ்மெல் நல்லா இருக்கு. இததான் வந்து மேடம் வந்து ஆர்வ கோளாறு தாங்காம ஓபன் பண்ணி வச்சுட்டு, நீ யூஸ் பண்றதா இருந்தா இதுல ஸ்பாட்டுலால எடுத்து யூஸ் பண்ணிக்கோ, கையில எடுத்து யூஸ் பண்ணாத அப்படி சொல்லிட்டு அட்வைஸ் எல்லாம் கொடுத்துட்டு போனாங்க. சரி ஓகே நம்ம யூஸ் பண்ண ஆரம்பிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து வச்சேன். பட் ஆனா யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணல. இதுதான் அந்த ஃப்ரீ ப்ராடக்ட். ஸோ 6 ப்ராடக்ட்ஸ் 1300க்கு வாங்கினதுக்கு எனக்கு ஃப்ரீயா எத்தனை ப்ராடக்ட் கிடைச்சிருக்குன்னா 1 2 3 4 5 6 7 தானா, இன்னும் ஒண்ணு விட்டேன், 8 ஃப்ரீ ப்ராடக்ட்ஸ். 6 ப்ராடக்ட் வாங்கினதுக்கு 8 ஃப்ரீ ப்ராடக்ட். அதுவும் இவ்வளோ பெரிய ஃப்ரீ ப்ராடக்ட் நான் எக்ஸ்பெக்டே பண்ணாத ஒரு ஃப்ரீ ப்ராடக்டும் எனக்கு கிடைச்சிருக்கு. February மந்த் எனக்கு எவ்வளவு லக்கியா இருந்திருக்கு அப்படிங்கிறது இது வந்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சிச்சு. ஸோ அவ்வளவுதான் இன்னைக்கு வீடியோல. இதை வந்து நான் 2 months ஷூட் பண்ணணும்னு நினைச்சு பண்ண முடியாம இன்னைக்குதான் வந்து உட்கார்ந்துருக்கேன். இன்னைக்கு எப்படியாவது முடிச்சிடணும் இந்த வீடியோ அப்படிங்கிறதுக்காக. ஏன் அப்படின்னா முக்கியமா ஏன் முடிச்சிடணும்னு நினைச்சேன்னா, நீங்க எல்லாத்துலயுமே பாத்தீங்கன்னா தெரியும், எல்லாத்துலயுமே 2023ல வந்து மேனுஃபேக்சர் பண்ணியிருக்காங்க. இதுல தெரியுதா, 23ல பண்ணியிருக்காங்க. 25ஓட இது வந்து முடியுது. 2025ஓட இதோட எக்ஸ்பைரி டேட் முடியுது. நான் இந்த எக்ஸ்பைரி டேட் முடிக்கிறதுக்குள்ள இந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாத்தையும் யூஸ் பண்ணி முடிக்கணும். பட் இந்த ப்ராடக்ட் எல்லாமே வந்து எனக்கு தெரிஞ்சு அந்த மாய்ஸ்சரைசர், இந்த மாய்ஸ்சரைசரே வந்து எனக்கு தெரிஞ்சு ஒரு 2 years வரும். 2 years கண்டிப்பா வரும். இவ்வளவு பெரிய பேக் இருக்கு ரெண்டுமே, அதனால கண்டிப்பா 2 வருஷம் வரும். அதுக்கு மட்டும் தான் 26 வரைக்கும் எக்ஸ்பைரி டேட் இருக்கு. பட் இந்த சின்ன ப்ராடக்ட் எல்லாத்துக்குமே வந்து 2023ல ஸ்டார்ட் பண்ணி 25 வரைக்கும் தான் எக்ஸ்பைரி டேட் இருக்கு. இதுக்காக தான் ஃபர்ஸ்ட் உட்காந்து இந்த வீடியோ முடிச்சே ஆகணுன்றதுக்காக இன்னைக்கு நான் உட்காந்துட்டேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு வந்து எந்த அளவுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்னு தெரியல. ஏன்னா நான் போட்டிருந்தா அப்பயே போட்டிருந்துருக்கணும், சேல் போயிட்டு இருக்கும் போதே போட்டிருந்தா உங்களுக்கு ஒரு வேலை யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும். பட் சேல் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா உங்களுக்கு வீடியோ போடுறதால ஐ எம் ஸோ சாரி ஃபர்ஸ்ட். பட் இருந்தாலும் உங்களுக்கு காட்டணும் அப்படிங்கிறதுக்காக காட்டியாச்சு.
ஸோ இதோட நம்ம வீடியோ முடிச்சுக்கலாம். ஹோப் யூ கைஸ் லைக் திஸ் வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் என்ன வீடியோ போடலாம் அப்படின்றதையும் கமெண்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். டாடா பாய். ப்ராடக்ட்டோட லிங்க் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் வைக்கிறேன், வேணும்னா போய் செக் அவுட் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை வந்து பார்க்குறேன். டாடா பாய்.